தங்க நகை என்பது அணிகலனாக மட்டுமில்லாமல் ஒரு சேமிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் ஒருவர் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச தங்கத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா? பெரும்பாலான குடும்பங்கள் தங்கத்தை வாங்கி சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு தங்கத்தை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான சட்டவரம்புகள் பெரும்பாலும் அவர்களுக்கு தெரியாது. 1963 14 கேரட்டுக்கு மேல் தூய்மை கொண்ட தங்க நகை தயாரிப்பு தடை செய்யப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு 1968 தங்க கட்டுப்பாடு சட்டத்தை இயற்றியது. இது குடிமக்கள் தங்கத்தை கட்டிகளாகவோ அல்லது நாணயங்களாகவோ வைத்திருப்பதை தடை செய்தது. மேலும் அனைத்து தங்க கட்டிகளையும் தங்க நகையாக மாற்றுவதை கட்டாயமாக்கியது. திருமணமான பெண் ஒருவர் அதிகபட்சமாக 500 கிராம் நகைகள், அதாவது 62.5 சவரன் நகைகளை வீட்டில் வைத்திருக்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் அதிகபட்சமாக 250 கிராம் தங்க நகைகள், அதாவது 31.25 சவரன் வைத்திருக்கலாம். ஆண் ஒருவர் 100 கிராம் நகைகள், அதாவது 12.5 சவரன் நகைகளை வைத்திருக்க அனுமதி உண்டு என சொல்லப்படும் நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நுகர்வோர் செயற்பாட்டாளர் சோமசுந்தரத்திடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அதாவது இப்போ எப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் as per CBDT ஆக்ட், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் படி ஒரு ஆண் 100 கிராம் வச்சுக்கலாம் கையில். பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா 250 கிராம், கல்யாணம் ஆனவங்க 500 கிராம் இது வச்சுக்கிறது. ஆனால் இதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா அதுக்கு பில்லு அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். ரெக்கார்ட்ஸை வருமான வரித்துறை கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும் ரைடும் போது. அதர்வைஸ் லாக்கரில் கொண்டு போய் ஒரு 10-20 சவரனோ 30 சவரனோ வச்சுருப்பாங்க கிலோவில். ஓகே. அதே இப்போ ஒரு ரைடுன்னு வரும்போது முதல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ்லையோ இல்லை அவங்க ஆஃபீஸோ அந்த மாதிரி ரைடு பண்ணும்போது கையில் வர வச்சுக்கலாம் மேக்சிமம். இது தவிர நீங்கள் வச்சிருக்கிறத பற்றி தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் இருக்கணும், வாங்கின பில்லு. இல்லை பழங்காலத்து நகையாக இருந்தால் இப்போ எனக்கு 70 வயசு ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆகுதுன்னா அப்போலாம் அந்த சிஸ்டம் கிடையாது. அது கோல்டோட லைஃப் நல்லா தெரியும். இப்போ தானே நீங்கள் அந்த பிஎஸ்சி லாகோ அதெல்லாம் போடுறதுனால அதாவது பில்லு வச்சிருக்கணும். பில்லு வச்சிருக்க சந்தேகம் சார், அந்த நகை சொல்லுங்க மேம். நம்ம மூதாதையோட நகை இருக்கு அப்படின்னா, நம்ம அம்மாச்சியோட நகை இருக்கு, நம்ம பாட்டியோட நகை இருக்கு, நம்ம ஞாபகார்த்தமா நம்ம வச்சிருக்கோம். ஒரு தோடா இருந்தாலும் சரி, ஒரு மோதிரமா இருந்தாலும் சரி. அதுக்கு இப்ப நம்ம கிட்ட பில் இல்ல அப்படின்னா நம்ம என்ன சார் பண்றது? நம்ம எப்படி அதை உறுதிப்படுத்தணும்? கோல்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் மேடம். டிசைன் அவங்க அந்த பழங்கால முறை அந்த டிசைன். ரெண்டாவது இந்த இவங்க அசஸர் இருக்காங்கல்ல, இப்போ கோல்டுலாம் பேங்க்ல அசஸர் இருப்பாங்க. நம்ம லோன் வைக்க போனா அசஸர் தான் செக் பண்ண ஒருத்தங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு கோல்டோட ஏஜை கண்டுபிடிக்க முடியும். இப்போ எப்படி நம்ம இதெல்லாம் கல் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இதில் பண்ணுறாங்கல்ல, நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த கோல்டு எத்தனை வருஷம் பழைய கோல்டுங்கிறது கிளீனாக தெரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதோட அந்த மாதிரி இப்போ எனக்கு டவுரி கொடுத்த போது நோட்டில் எழுதி கொடுப்பாங்க, இவ்வளோ தங்கம் கொடுத்தேன், இவ்வளோ ட்ரெஸ் கொடுத்தேன், இவ்வளோ பாத்திரம் மண்டேன் கொடுத்ததெல்லாம் வச்சுருப்பாங்க. நான் என்ன வச்சிருக்கேன் அது மாதிரி சிஸ்டத்தை அதை காமிச்சாலும் ஒத்துக்கிட்டுவாங்க. கல்யாணத்தும் போதே 40 சவரன் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ வருஷத்துக்கு என்னோட இன்கம் இது பொறுத்த கோல்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேடம். நீங்கள் வித்தவுட் பில்லு கையில் வச்சுக்கிறது. ஆணாக இருந்தால் 100 கிராம், கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் 250 கிராம், கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் 500 கிராம். இதுதான் லிமிட்டு. வச்சிருக்கலாம். எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். நீங்க 500 கிலோ 300 கிலோவோட வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் இருக்கணும். டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க? அதுக்கு மேல வச்சிருந்தா அவங்க பெனல்டி போட்டு கணக்குல கொண்டு வந்துருவாங்க. அவங்க கணக்குல நாட்டுக்கு சீஸ் பண்ணி எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதை சீல் வச்சுட்டு ஈவன் சீஸ் பண்ணா கூட அதை சீல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு இவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம், சோர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸை காமிச்சாங்கன்னா விட்டுருவாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி காட்ட முடியலன்னா அதுக்கு வேல்யூ போட்டு டேக்ஸ் போட்டுருவாங்க மேடம். அவ்வளோதான். அந்த டேக்ஸ் ஒரு பெனல்ட்டி ரெண்டையும் போடுவாங்க. அதனால தான் நீங்கள் இந்த கோல்டு இதெல்லாம் சீஸ் பண்ணா கூட யாரும் கவலைப்படுறது இல்லை மேடம். ஓகே. வேற இடியோ ஐடியோ போய் சீஸ் பண்ணா இது கேஷை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி கணக்கு தான் மேடம். பட் டிராவல் பண்ணும்போது 25,000 வரைக்கும் கையில எடுத்துட்டு போலாம். இப்போ டிராவல் பண்ணிட்டு ஒருத்தர் சீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடியோ யாரோ சீஸ் பண்ணும்போது 25,000 வரைக்கும் அவங்க எந்த பில்லு எதுவும் இல்லாம விட்டுருவாங்க. அதுக்கு மேல இருந்தா அது ப்ராப்பர் டாக்குமெண்ட் வேணும். ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரையில ஒருத்தன் 25,000 மேல எடுத்துட்டு போனான்னா இது எலெக்ஷன் செலவு பண்ணதாங்கிறதுக்காக அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கணும். ஒரு பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது செக், இல்லை பாஸ்புக் அந்த மாதிரி வித்து
அவங்க வந்து இதுதான் லிமிடேஷன் இதான் மேடம். இதுக்கு மேல டாக்குமெண்ட்டை காமிச்சா விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஓகே வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இன்கேஸ் டாக்குமெண்ட் இல்லைன்னா பெனல்ட்டி ப்ளஸ் போட்டு சீஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோ இது பண்ணிக்குவாங்க. பெனல்ட்டி போட்டு அதை டேக்ஸில் கொண்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே சார். ஓகே. அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே அக்கௌண்ட்ல போடக்கூடாது கேஷா. இப்போ நான் வந்து வீட்டு வாடகை வந்து என்னை அக்கௌண்ட்ல போடியான்னு சொல்ற போது அது ஒரு 25,000னா மொத்த மாசத்துக்கு வருஷத்துக்கே கம்மியாட்டம் 2 லட்சம் 3 லட்சம். 10 லட்சத்துக்கு மேல கேஷா போட்டா அதை சர்வே இதுக்கு எடுத்துருவாங்க, ரெவியூ பண்ண எடுத்துருவாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. கேஷை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ல போடுற போது அதுதான். இதுதான் மேடம். ஓகே சார். ஓகே. தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் சத்தியம் டிஜிட்டலோடு.